அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா அவனுடைய அருட்பெரும் கிருபை, புனிதமான சலவாத்துடைய மஜ்லிஸில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு 10 நிமிஷம், பசங்க நிறையா இருக்கிறாங்க, எக்ஸாம்லாம் இருக்குது, அதனால் ஒரு 10 நிமிஷம் அல்லாஹ்வுடைய ஜிக்ரை பற்றி, அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி ஒரு சில செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் ஜிக்ர் செய்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நம்ம அவ்வளோ சீக்கிரம் முடிச்சோம். இக்லாஸ் ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் போதும், ஆனால் இக்லாஸோடு சொல்லணும். பல ஆண்டுகள் காலம் ஃபுல்லாக குஃபுரில் இருக்கிறான், ஷிர்கில் இருக்கிறான், ஒரே ஒரு அடியான், அந்த அடியான் ஒரே ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வானேயானால் அவனுடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுது. பார்த்தீங்களா? அதனால் நாம் இக்லாஸ் நாம் ஏற்படுத்தி கொள்வோம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதிய மஜ்லிஸ். என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூலா. நம்மளுடைய குழப்பங்கள், கஷ்டங்கள், சிரமங்கள் இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாவத்தேன். நண்பர்களே, ஒரே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். மோசமான காலகட்டம், ஆபத்தான சூழ்நிலை, இதில் நாமும் என்ன செய்யணும்? நாம் யாரை அழைத்தால் நமக்கு ஆபத்துகள் நீங்குமோ, யாரை அழைத்தால் நமக்கு பாதுகாவல் கிடைக்குமோ அதை நாம் முற்படுத்தணும், நாம் அதிகப்படுத்தணும். அல்லாஹ் கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சிக்கிட்டே இருக்கணும். இந்த சூழ்நிலையை மாற்றி காட்டியாலான்னு சொல்லணும். அநியாயக்காரர்களை அவனை அழிக்கிறதுக்கு அல்லாஹு தாலாவால் எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த சூழ்நிலையை மாற்றி காட்டுறதுக்கு அல்லாஹு தாலா எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு கொன்னுன்னா அல்ல மாறிடும், சூழ்நிலை மாறிடும். அதனால் நாம் அந்த ரப்பிடத்தில் கேட்கணும், ஒற்றுமையாக இருந்து அந்த ரப்பிடத்தில் நாம் மன்றாடும் பொழுது அல்லாஹு தாலா நம்முடைய அனைத்து ஹாஜத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கின்றான். நண்பர்களே, மிகவும் முக்கியமான நான் சொல்லக்கூடிய செய்தி, ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் அதிகமாக இருக்கு. ஆபத்துகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. ஆபத்துகள் நிறைந்த அதாவது வேறுபாடே கிடையாது. நமக்கும் மாற்று மதத்திற்கும் வேறுபாடே இல்லை. அந்த அளவுக்கு மோசமான ஒரு கால சூழ்நிலையில் நாம் இருந்திருக்கோம். ஷைத்தானுடைய சூழ்ச்சி மோசமானது. கோபத்தை பற்றி பேசியாச்சு, எல்லாம் பேசியாச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கு. அந்த சூழ்நிலை மாற வேண்டும். ஷைத்தானை வெற்றி கொள்பவர் யார்? ஷைத்தானை எப்படி வெற்றி கொள்ள முடியும்? என்னங்க, ஷைத்தானை வெற்றி கொள்பவர் யார்? பெருமானார் நமக்கு சொல்லி தராங்க. அதையும் பெருமானார் நமக்கு சொல்லி தராங்க. யார் சுபு தொழுத பிறகு அந்த இடத்திலேயே அமர்ந்து சூரியன் உதயமாகும் வரை அவர் அல்லாஹ்வை zikr செய்து கொண்டிருக்கின்றாரோ அவர் நிச்சயமாக அவர் ஷைத்தானை வெற்றி கொள்வார். எவ்வளவு பெரிய பார்த்தீங்களா? அதோடு மட்டுமல்ல, அல்லாஹ் கிஃப்டா என்ன கொடுக்கிறான்? ஹஜ் செய்த நன்மையை, உம்ரா செய்த நன்மையை. யார் அப்படி சூரிய உதயமாகும் வரை அல்லாஹ்வை zikr செய்கின்றாரோ, ஹஜ் செய்த நன்மையை, உம்ரா செய்த நன்மையை, மக்பூலான ஹஜ் செய்த நன்மையை, உம்ரா செய்த நன்மையை அல்லாஹ் எழுதுறான். அதோடு மட்டுமல்ல, ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மையை அல்லாஹ் எழுதுறான். எந்த காலத்தில் இந்த நன்மை கிடைக்கும்? அபரிவிதமான நன்மைகள் அல்லாஹ் கொடுக்குறான். ஏன்? ஷைத்தானுடைய வேலை என்னங்க? சுபு தொழுவாத கவுக்குற வேலை தான் ஷைத்தானுடைய வேலை. அப்போ அந்த ஷைத்தானுடைய அந்த வேலையை முறியடிச்சுட்டு நாம தொழுவு வரோம். ஆனால் அப்போ கூட ஷைத்தான் விடுறதே இல்லை. பொதுவாக ஷைத்தான் சுபு தொழுவு விடவே மாட்டான், ஏதாவது தூக்கத்தை போட்டுருவான். ஆனால் அதே மீறி தொழுதுடுறோம். திரும்ப ஒரு டயர்னஸ்ல zikr செய்ய விடாத ஷைத்தான் நம்மளை ஆக்கிடுறான். கடைசியில என்னங்க, அதையும் மீறி அவன் zikr செய்யறான். சூரியன் உதயமாகும் வரை அவன் zikr செய்ததன் காரணமாக அல்லாஹ் அபரிவிதமான நன்மைகளை அல்லாஹ் தரான். எண்ணில் அடங்காத நன்மைகளை தரான். ஹஜ் செய்யணும்னா எவ்வளோ பெரிய நன்மைங்க, எவ்வளோ செலவு பண்ணோம், எவ்வளோ கஷ்டம். உம்ரா செய்யணும்னா எவ்வளோ சிரமம், எவ்வளோ கஷ்டம். ஆனால் அல்லாஹ் தாலா லேசா அல்லாஹ் கொடுக்குறான். காரணம், அந்த நேரத்தை அல்லாஹ் விரும்புகின்றான். மலக்குமார்கள் சாரையா வராங்க.
நமக்கு ரஹமத்தையும் வரக்கத்தையும் அருளையும் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நாம கேட்கிறதே இல்லை, அந்த நேரத்தில் நாமோ அல்லாஹ்கிட்ட மன்றாடதே இல்லை. அதனால அந்த நேரங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நிச்சயமாக யார் ஷைத்தானை வெல்பவர் யார்? அந்த சுபு நேரத்தோட தொழுது அந்த நேரத்தில் அல்லாஹ்வை zikr செய்கின்றாரே சூரியன் உதயமாகும் வரை, அவர் நிச்சயமாக ஷைத்தானை வெல்பவர். அதனால நாம ஃபாலோ பண்ண அல்லாஹ் எதை 3 சத்தத்தை அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் தாலா நம்ம கிருபை செய்யட்டும், அப்படி நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களா அல்லாஹ் ஆக்கட்டும். அப்படி அல்லாஹ் தாலா ரிஸ்க் அபிவிருத்தி செய்கிறாங்க. அந்த சுபு நேரத்தில் நாம் இந்த அல்லாஹ் தொழுது zikr செய்து அதே நிலையில் இருக்கும்போது அல்லாஹ் தாலா ரிஸ்க் அபிவிருத்தி செய்கிறான். எங்கள் வாப்பா 3:30 மணிக்கு எழுந்துப்பாங்க. பெருமைக்காக சொல்ல, மர்ஹூம் அல்லாஹ் தாலா அவருடைய கபரை அல்லாஹ் 100 ஆக்கட்டும். 3:30 மணிக்கு எழுந்துப்பாங்க. கேட்டு பாருங்க, 3:30 மணிக்கு எழுந்துப்பாங்க, தொழுவாங்க. தொழுதுட்டு அந்த ரப்பிடத்தில் தௌபா பாவ மன்னிப்பு தேடிட்டு இங்கே வாங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அவங்க இங்கே இருந்து சுபு தொழுதுட்டு குர்ஆன் ஓதிட்டு zikr செய்துட்டு தான் வெளியில் போவாங்க. 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. இப்போ இந்த ஹதீஸ் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க, நமக்கு தெரியல. பார்த்தீங்களா, பெருமானார் என்ன சொன்னாங்களோ அதை நமக்கு தெரியல. பார்த்தீங்களா, கடைசி வரை அல்லாஹ் அக்பர் எப்படியா வாழ்ந்தாங்க, நமக்கு முன்னோடியாக இருந்தாங்க. அன்பர்களே, எங்களுடைய ஷேக் நாயகம் மந்தவெளி பங்களாக்கு வருவாங்க. சுபு தொழுதோடு அப்படியே zikr ஆரம்பிச்சிடுவாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் zikr ஸலவாத் கடைசியில் பயான் செய்வாங்க. 8 மணிக்கு தான் நாங்கள் வெளில வருவோம். இதெல்லாம் என்ன? ஷைத்தானை வெல்வதற்கு உண்டான அடையாளங்கள் அவங்க நமக்கு காட்டி தந்தாங்க. நீ உன்னுடைய வாழ்க்கை இப்படி அமைச்சிக்கோ, இந்த துன்யா உனக்கு லேசாயிடும். உனக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் குழப்பத்திற்கும் ஷைத்தானுடைய குழப்பத்திற்கும் நீ ஆளாக மாட்ட. அன்பர்களே, அதை தான் நாம் ஃபாலோ பண்ணோம். அல்லாஹ் கிருபை செய்யட்டும். அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமல்களை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாழ்நாள் முழுவதும் ரூஹு போற வரைக்கும் நாம் அந்த அமல்களிலே இருக்கிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அதாவது அல்லாஹு தாலா 3 சப்தத்தை ஓசையை அல்லாஹ் விரும்புகின்றான். அந்த 3 சப்தம் என்ன சத்தம்? காலையில் அந்த சேவல் கூவுது பார்த்தீங்களா, காலையில் விடியற் காலையில் அந்த சத்தத்தை அல்லாஹ் விரும்புகின்றான். சத்தத்தை அல்லாஹ் விரும்புகிறான். இரண்டாவது என்னங்க? காலையில எழுந்து நாம் அல்லாஹ்வை அழைக்கின்றோம் இல்லையா, குர்ஆன் ஓதுறோம் இல்லையா, அல்லாஹ் அல்லாஹ் என்று நாம் அழைக்கின்றோம் இல்லையா, அந்த குர்ஆன் ஓதக்கூடிய அந்த சத்தத்தை அல்லாஹ் விரும்புகின்றான். யார்? மூன்றாவது என்னங்க? முன்னிரவில், அதாவது சுபுக்கு முன்னாடி தஹஜ்ஜுடைய வேலையில் கடைசி இரவு, கடைசி அந்த பின்னிரவுல யார் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்களோ அந்த குரலை அல்லாஹ் நேசி, அல்லாஹ் மன்னிச்சுடியா, அல்லாஹ் எல்லாத்தையும் ஆபாதா வையா அல்லாஹ் கேட்குறாங்க இல்லையா, அந்த பின்னிரவுல கேட்கக்கூடிய துஆக்களுடைய அந்த சத்தத்தை அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹ் அந்த பாருங்களா, அந்த 3 சப்தம் பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறோம். நம்முடைய ஷேகுமார்கள், நம்முடைய முன்னோர்கள் இப்படி தான் வாழ்ந்துருக்கிறாங்க. நாமும் பின்னிரவில் தூங்குறோம், சுபுகமாக அப்படியே கோட்டை விட்டு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது. நாம் அந்த மாதிரியான சூழ்நிலை, மொபைல் அந்த மாதிரி ஒரு தீய பழக்கங்களில் நாம் மூழ்கிட்டு இருக்கோம். நல்லது மாதிரி செய்தா பல விஷயங்களை பார்க்க வச்சு நேரத்தை வீணாக்கி டயர்டாக்கி சுபூல எழுந்திருக்க முடியாது ஷைத்தான் ஆக்குகின்றான். இப்போ அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் காப்பாற்ற வேண்டும். ஷைத்தானுடைய சூழ்ச்சி மிகவும் மோசமானதாக இருக்கு. அதனால் அல்லாஹ் தாலா இங்கே நாம் கேட்கணும், அந்த ரப்பிடத்தில் நமக்கு அல்லாஹ் தாலா என்ன அமல் செய்தாலும் அல்லாஹ் நம்ம கபூல் செய்கிறாங்க. நம்முடைய எண்ணங்களை தான் அல்லாஹ் பார்க்குறோம். பனு இஸ்ராயல் காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார், 70 ஆண்டுகள் அமல் செய்தார், இடைவிடாத அமல் செய்தார். அவர் என்ன துவா கேட்டார்னா, எல்லாம் எனக்கு சொர்க்கத்தில் வானவர்களோட வச்சிடு, மலக்குமார்களோட அமரர்களோட என்னை கூட வச்சிடுன்னு கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் தாலா வானவரை அனுப்பிச்சிட்டான். வானவர் அந்த மலக்கு என்ன சொன்னார்? அந்த ஆபிது கிட்ட 70 வருடங்கள் வணங்கினார். அந்த ஆபிது கிட்ட அந்த மனிதர் அந்த மலக்கு என்ன கேட்டார்? உன்னுடைய இபாதத்துக்காக நீ செய்த இந்த இபாதத்துக்கு சொர்க்கம் உனக்கு கிடையாதுன்றார். நீ செய்த இபாதத்துக்கு சொர்க்கம் கிடையாதுன்றார்.
அப்போ அந்த மனிதர் என்ன பண்ணாரு, அப்படியே பார்த்தாரு. வந்தவர் வானவர்னு தெரிஞ்சிடுச்சு, மலக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. வந்தவர் யாருங்க, அந்த ஆபிதுக்கு மலக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ அவரு சொர்க்கத்தை கேட்டார், அமரர்களோட மலக்குகளோட இருக்கணும்னார். அந்த மலக்கே வந்துட்டாங்க, அல்லாஹ் அனுப்பிட்டான். நீ செய்த சொர்க்கத்தை நீ கேட்கிறிய, நீ செய்த இந்த அமலுக்கு உனக்கு சொர்க்கம் பத்தாது, அந்த இந்த பத்தாது. அப்போ அவங்க அப்படியே அந்த மலக்கு பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த ஆபித் இறக்கமா பார்த்தார். இறக்கமா பார்த்து அந்த மெல்லமா குரலை தாழ்த்தி சொன்னாரா, அல்லாஹ் இபாதத்து செய்வதற்காக, அவனை வணங்குவதற்காக தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், வணங்குவது என் மீது கடமை அப்படின்னு சொன்னாராம். அல்லாஹ் என்னை வணங்குவதற்காக, அவனை வணங்குவதற்காக தான் என்னை படைச்சிருக்கிறான், வணங்குவது என் மீது கடமை அப்படின்னாராம். மலக்கு உடனே அந்த செய்தியை சந்தோஷமா எடுத்துட்டு போகுது. ரப்பே அடியா அந்த ஆபிது என்ன வார்த்தை சொல்லிட்டான், ரப்பே நீ கேட்டிய? அப்போ சொன்ன, ஆமா கேட்டேன். அவர் என்னுடைய வணக்கத்தை புறக்கணிக்காவிட்டால் நாம் அவரை புறக்கணிக்க மாட்டோம். பாத்தீங்களா, என்னுடைய வணக்கத்தில் அவர் இருக்கும் காலம் எல்லாம் என்ன, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திலே இருப்பான். சொர்க்கவாசிங்க, நாம் தயாளன். அல்லாஹ் சொல்றான், நான் எப்படிப்பட்டவன் என்றால் கொடையாளன், தயாளன், மன்னிப்பது அவன் மீது என்னது கடமையாக்கிட்டான். அப்போ அல்லாஹ் தன் மீது மன்னிப்பதை கடமையாக்கிட்டான். இப்போ ஆபிதுடைய வணக்கத்தை என்ன சொல்றான், என்னுடைய வணக்கத்தை புறக்கணிக்காவிட்டால் அவரை நாம் புறக்கணிக்க மாட்டோம். என்ன அர்த்தம், என்ன அவர் இபாதத்தில் இருக்காரு, நான் அவரை பொருந்திக்கிட்டேன், நான் தயாளன் சொல்றான். நீங்க சாட்சியாக இருங்கள், மலக்குகளே நீங்க சாட்சியா இருங்க, அவருடைய பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். அதனால நாம இபாதத்துகள், என்ன இபாதத்துகள் நமக்கு தெரியுமோ இதுதான் அதுதான் கிடையாதுங்க. நீ எப்படி கூப்பிட்டாலும் சரி, அல்லாஹ் அபுதின்னு சொல்றான். உன் உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கறான், நாம பேசக்கூடிய இதை பார்க்கல அன்பர்களே. அதனால நாம் அந்த ரப்பிடத்துல மனம் உருகி உருக்கமான முறையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ் நீ தான் ஹாஜத் தருவான், நீ தான் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர். உன்னை நாங்கள் இலாவா ஆக்கிட்டோம், சிருஷ்டிகளை இலாவா ஆக்கல. ஆனா அந்த சிருஷ்டிகள் எங்களை தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உன்னுடைய சொத்துக்கெல்லாம் என் சொத்துன்னு சொல்லிட்டு உட்காந்து இருக்கிறாங்க. ரப்பே நீ பாதுகாத்துடு, ரப்பே உன்னிடத்துல நாங்கள் கேட்கிறோம், கெஞ்சிரோம், ரப்பே பொருந்துக்கு எங்களை லேசாக்கிடு, எங்களுடைய இந்த துனியாவுடைய வாழ்க்கையை எங்களுக்கு லேசாக்கி கொடுத்துடு, சிரமம் இல்லாமல் ஆக்கி கொடுத்துடு, எங்களுடைய அமல்களை நீ லேசாக்கி கொடுத்துடு, உன்னை நெருங்கக்கூடிய அமல்கள் செய்யணும், சைத்தானை வெற்றி கொள்ளக்கூடிய அமல்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு. யாரெல்லாம் எங்களால முடியாது. அப்படி நாம அவன் கிட்ட பேசணும். ஏங்க இது என்ன மஜ்லிஸுங்க, அல்லாஹ்வை நினைவு கூற மஜ்லிஸ். எதுக்காக நாம எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம்? இந்த சன நேரம் நாம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு மறந்துட்டு போறதுக்கா இல்ல. இந்த கூட்டம் எதற்குன்னா சதா காலமும் அல்லாஹ்வை தனிமையில் zikr செய்வதற்காக தான். எல்லாம் ஒன்று கூடி நினைவுபடுத்துறோம். இந்த நினைவோட நாம போகணும், நாம அந்த zikர்லயே இருக்கணும். அல்லாஹ் கிருபை செய்வானா. அல்லாஹு தாலா நாமும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது மனம் உருகியவர்களாக, ரப்பே இந்த சூழ்நிலையை மாற்றிக்கூடிய அல்லாஹ் நீதான் ரப்பு, ரப்பே உன்னை விட்டா எங்களுக்கு வேறு வாசல் இல்லையா அல்லாஹ். சிருஷ்டிகள் முன்னாடி எங்களை முகத்தாஜ் ஆக்கிடாத, கையை கட்டி நிற்க வச்சிடாத, எங்களுக்கு துன்யாவுடைய வாழ்க்கையை கடினமா ஆக்கிடாத அப்படின்னு நாம அல்லாஹ் கிட்ட கேட்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இந்த சூழ்நிலையை அல்லாஹ் மாற்றி கொடுக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும். அல்லாஹ் சூழ்நிலையை மாற்றி கொடுப்பான். யாரை நம்ம வசீலாவாக்குறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதிய மஜ்லிஸ்ல யார் நம்ம இந்த தீனை முழுமைப்படுத்தினார்களோ அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கேட்கும் பொழுது, முன்னிறுத்தி கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான். இந்த பேச்சில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அல்லாஹ் மன்னித்து கிருபை காட்டுவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஃபஅலம் அன்னஹு அஃலலு ஸிக்ர் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ்
இல்லல்லாஹ் சொல்லும் பொழுது துவா தாங்க அது. இலான்னு சொல்கிறோம், நீ தான் என்னுடைய ரப்புன்னு சொல்கிறோம். அந்த ரப்பிடத்தில் நமக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்கோ கெஞ்சிதலோட கொஞ்சிதலோட அல்லா இந்த தேவை உள்ளவனா இருக்கிற ரப்பே, உன்னை விட்டா எனக்கு வேறு வாசல் இல்லையா அல்லா, இந்த கஷ்டத்தில் இருந்து எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லா, கடனாளியா இருக்கிற அல்லா அந்த கடன்களை நீ போக்கிடியா அல்லா, நோயாளிகள் இருக்கிறாங்க அல்லா அந்த நோய்களை நீ போக்கிடியா அல்லா, எங்களை இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் கண்ணியமா வச்சுடியா அல்லா, இஸ்ஸத்தா வச்சுடியா அல்லா, ஈமான நீ அதிகப்படுத்திடியா அல்லா. லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா அல்லாஹ் எப்படிப்பட்ட இலாங்க, அல்லாஹ் எப்படிப்பட்ட ரப்பு, நம்முடைய ரப்பு எவ்வளவு தாத்த சரால இருந்து பூமியில அடிபாதாளத்திலிருந்து 7 வானங்கள் பூமி அரிசி வரை என்னென்ன தேவைகள் இருக்கும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை இல்லல்ல, அல்லாஹ் தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யறவன். அப்ப நமக்கு என்ன சிறு தேவையா இருக்கட்டும் பெரிய தேவையா இருக்கட்டும் அந்த தேவை யாரு பூர்த்தி செய்து தரனா, ரப்பே நீ தான். அதனால அந்த ரப்பிடத்துல இன்னும் நாம சில சொல்லு, லா இலாஹா இல்லல்லாஹ் 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 முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்-ஃபாத்திஹா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமிddin. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. الله أحد الله الصمد لم يلد ولم يولد. الله الفلق من شر ما خلق من شر الوسواس الخناس الذي يوسوس. لك الحمد ولك الشكر يا الله، لك الحمد ولك الشكر يا الله، لك الحمد ولك الشكر يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم أوصل ثواب ما كرمنا من كلامك العزيز. هذه هدية واصلة رحمة نازلة بركة شاملة توفة كاملة مقبولة مرضية منا إلى روح سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة خصوصا ثم إلى أرواح شيخ القادر يا صفيا نقشبند يا شهرة يا ستار يا أكبر يا رفاعي يا صادلي يا غوثي يا نوري يا فيزي يا عامري يا جمالي يا جهوري يا بلال يا رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم انفعنا ببركاتهم، اللهم انفعنا بعلومهم، اللهم انفعنا بأسرارهم، اللهم اغفر علينا من فيولاتهم، اللهم بارك لنا ببركاتهم يا أرحم الراحمين. اللهم طهر قلوبنا من غيرك ونور قلوبنا بنور معرفتك أبدا أبدا يا الله. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. يا الله நாங்கள் உன்னுடைய அடியார்கள் ரப்பே, உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தினர் யா அல்லாஹ். ரப்பே உன்னுடைய வாசல்ல வந்துட்ட யா அல்லாஹ், உன்னுடைய வாசல்ல வந்து உன் ஹபீப மீது நாங்கள் ஸலவாத் ஓதுனோம் யா அல்லாஹ். புகழ்ந்தோம் ரப்பே, இந்த மஜ்லிஸை நீ பொருந்திக்க யா அல்லாஹ். ரப்பே எங்களை பார்க்காத யா அல்லாஹ், நாங்கள் பாவிகள் தான் யா அல்லாஹ், உனக்கு மாறு செய்தவர்கள் தான் யா அல்லாஹ்.
உன்னை ரப்பே உன்னை வெறுப்புக்குள்ளாக்கியவர்கள் யா அல்லாஹ், உன்னை ரப்பே உன்னை கோபப்படுத்தியவர்கள் யா அல்லாஹ், ரப்பே என்னை மன்னித்து கிருபை காட்டு யா அல்லாஹ். ரப்பே நீ எங்களை மன்னிக்கலன்னா நிச்சயமா ஷைத்தான் கை கட்டி சிரிப்பா யா அல்லாஹ். ரப்பே நீ எங்களை மன்னிச்சிட்டினா அந்த ஷைத்தான் தலையில மண்ணவாரி கொண்டு போறாய் ரப்பே யா அல்லாஹ். ரப்பே ஹதீஸ்ல வருது யா அல்லாஹ், ரப்பே உன்னிடத்துல நாங்கள் பாதுகாவல் தேவை யா அல்லாஹ். ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டு உன்னிடத்துல பாதுகாவல் தேவை யா அல்லாஹ். குழப்பங்களை விட்டு உன்னிடத்துல பாதுகாவல் தேவை யா அல்லாஹ். ரப்பே நீ எங்களை நீ பாதுகாத்துடி யா அல்லாஹ். எந்த ஒரு குழப்பத்திற்கும் எந்த ஒரு ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கும் ஆளாகாமல் எங்களை நீ பாதுகாத்துடி யா அல்லாஹ். பொய் போராமைகளிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துடி யா அல்லாஹ். எங்களை நீ இஸ்ஸத்து படுத்துடி யா அல்லாஹ். எங்களுடைய முடிவை நல்ல முடிவாக்கிடி யா அல்லாஹ். எங்களுடைய முகத்தரை நல்ல முகத்தர் ஆக்கிடி யா அல்லாஹ். ரப்பே சோதிச்சிடாதே யா அல்லாஹ். ரப்பே எங்களால் தாங்க முடியாது யா அல்லாஹ், நாங்கள் பலகீனர்கள் யா அல்லாஹ். ரப்பே எங்களை சுற்றி ரப்பே நீ உன்னுடைய எதிரிகளை நீ வச்சிருக்கிற யா அல்லாஹ். உன்னிடத்துல நாங்கள் பாதுகாவல் தேவை யா அல்லாஹ். ரப்பே உன்னுடைய அடியார்கள் யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீபுடைய முகத்திற்காக எங்களை நீ மன்னித்து கிருபை செய் யா அல்லாஹ். ரப்பே எந்த ஒரு சோதனையும் எங்களால் தாங்க முடியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் குழப்பங்களை விட்டு பாதுகாவல் கொடுத்துடு யா அல்லாஹ். ரப்பே அமானத்தை பாதுகாக்கக்கூடியவர்களை எங்களை நீ ஆக்கிடு யா அல்லாஹ். ரப்பே நாங்கள் பாதுகாப்பதன் காரணமாக ரப்பே நீ எதிரிகளிடத்துல கொடுத்துடாத யா அல்லாஹ். உன்னிடத்துல நாங்கள் பிச்சை கேட்கிற யா அல்லாஹ். அந்த ரப்பே எந்த அமானத்துகளை பாதுகாக்கிறத நீ விரும்புறியோ ரப்பே அந்த அமானத்தை பாதுகாக்கக்கூடியவர்களா எங்களை நீ ஆக்கிடு யா அல்லாஹ். ரப்பே எங்களை நீ இஸ்ஸத்து படுத்து யா அல்லாஹ். உலகில் வாழும் காலம் எல்லாம் இஸ்ஸத்து படுத்து யா அல்லாஹ். எங்களுடைய ஈமான பலப்படுத்தியா அல்லாஹ். எங்களுடைய ஈமானை நீ பலப்படுத்தியா அல்லாஹ். ரப்பே எங்களை உயர்ந்த வாழ்க்கை கூடிய அல்லாஹ், சந்தோஷமான வாழ்க்கை கூடிய அல்லாஹ், ஈமான் முக்கம்மில் காமிலா எங்களை ஆக்கிடியா அல்லாஹ். எல்லோரையும் சந்தோஷப்படுத்தியா அல்லாஹ். எல்லா மக்களையும் மத நல்லிணக்கத்தோடு வாழ செய்திடியா அல்லாஹ். எந்த ஒரு குறைபாடுகளும் காட்டிக்கொள்ளாமல் எங்களை இஸ்ஸத்துப்படுத்தியா அல்லாஹ். ரப்பே உயர்ந்த வாழ்க்கையை கூடிய அல்லாஹ், ஈமானில் பலமுள்ளவர்களும் எங்களை நீ காட்டிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். ரப்பே உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கூடிய அல்லாஹ். ரப்பே நாங்கள் எதை நாங்கள் இன்றைய தினம் நாங்கள் பேசினோமோ ரப்பே அதன்படி அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். ரப்பே அதன் காரணமாக எங்களை இந்த ரப்பே நாங்கள் செய்ய விடாமல் எங்களை தூரம் ஆக்கிடாதே அல்லாஹ். ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு நாங்கள் கட்டுப்படாமல் எங்களை நீ பாதுகாத்துடைய அல்லாஹ். உன்னிடத்திலே நாங்கள் பாதுகாவல் தேவை அல்லாஹ். ரப்பே நாங்கள் காலையில இருந்து உன்னை ஜிக்ர் செய்யக்கூடியவர்களா எங்களை நீ ஆக்கிடியா அல்லாஹ். உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களா எங்களை நீ ஆக்கிடியா அல்லாஹ். அந்த ஜிக்ர் அந்த குர்ஆன் ஓதக்கூடிய சத்தத்தை நீ விரும்புறேன்னு சொல்றியா அல்லாஹ். அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக எங்களை நீ ஆக்கிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் நோய் நொடியற்ற வாழ்க்கையை கூடிய அல்லாஹ். எங்களை யாரெல்லாம் வியாதியஸ்தர்களார்களோ பரிபூர்ண சிஃபா கொடுங்க. கடன் யாரெல்லாம் சிரமத்திலும் கஷ்டத்திலும் கடன்களில் இருக்கின்றார்களோ ரப்பே அந்த கடன்களை போக்கிடியா அல்லாஹ். வியாபாரத்தில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கின்றார்கள் ரப்பே அந்த வெற்றிகரமாக ஆக்கிடியா அல்லாஹ். ரப்பே யாரெல்லாம் ரப்பே வேலை செய்து கொண்டு இருக்கின்றார்களோ ரப்பே அந்த அவர்கள் வேலை செய்ய இடத்துல கண்ணியப்படுத்திடியா அல்லாஹ், இஸ்ஸத்து படுத்திடியா அல்லாஹ். ஹலாலான ரிஸ்கை நீ குடியா அல்லாஹ், அதில் நீ பரக்கத்து செய்டியா அல்லாஹ். திடீர் மன்னத்தை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். யாரெல்லாம் ரப்பே பெற்றோர்களை இழந்து இருக்கின்றார்களோ ரப்பே ரப்பே கணவரை இருந்து இருக்கின்றார், மனைவி இருக்கின்றார்களோ ரப்பே அவர்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். ஈமானில் நீ ஈமானை அதிகப்படுத்திடியா அல்லாஹ். உன்னுடைய பாதுகாவல்ல வச்சிடியா அல்லாஹ். இந்த நன்மைகள் எல்லாம் எங்களுடைய உஸ்தாத் நாயகம் அவர்களுக்கும் எங்களுடைய ஷேகுமார்கள் அனைவர்களுக்கும் யாரெல்லாம் தீனை ஹயாத்தாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய பெற்றோர்களுடைய ரூஹுக்கும் எத்தி வச்சிடியா அல்லாஹ். சல்லி யா ரப்பி அலா நபி சையதுனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.